இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் தலைவராக அறியப்படக்கூடிய நமது நாட்டினுடைய பிரதமர் இன்றைக்கு 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் ஓபன் பிரஷராக ஜீரோ ஜீரோ பிரஸ் கான்ஃபரன்ஸை நடத்தியிருக்கிறார். அப்போ நீங்க எப்படி அவருடைய கொள்கைகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகாந்திரமாக செயல்படணும்னு வந்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய கொள்கை எதிரியாக அடையாளப்படுத்தப்பட்டு மட்டுமே விட்டுட்டா தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் அப்படிங்கிற அந்த பார்வையில வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த நிமிடம் வரைக்கும் பிரஸ் சந்திக்கல. கேட்டா நாங்க எதுக்கு பிரஸ் சந்திக்கணும், அதுக்குதான் எங்களை கொள்கை தலைவர்கள் இருக்காங்க, கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறாங்க, அவங்க அத்தனை பேரும் பாத்துக்கிடுவாங்க, நாங்க என்ன கம்யூனிகேட் பண்ணுமோ மக்கள் கிட்ட டைரக்டா எங்க தலைவர் வீடியோவை போட்டுட்டு விட்டுருவாரு 2 செகண்ட் வீடியோவை அப்படிங்கிற ஒரு முகாந்திரத்தில் சோசியல் மீடியா லெவல்லையே கிராஸ் ரூட்டுக்கே வராமல் எங்கள் தலைவர் இப்படி ஒரு அரசியலை நடத்துவார் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதை ஈக்குவேட் பண்ணி பாருங்க. LHS ஈக்குவல் டு RHS மாதிரி மோடி ஈக்குவல் டு விஜய்ங்கிறது ஆயிப்போச்சு இல்ல. அப்போ அவர் எப்படி பிரஸ் மீட்டே பண்ண மாட்டாரோ மக்களை சந்திக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பிரஸ். அப்போ அந்த பிரஸ் சந்திக்காது மக்கள்கிட்ட நான் டைரக்டா பேச மாட்டேன், டைரக்டா மக்களிடம் இருந்து வரக்கூடிய கேள்விகளை பிரஸ் பீப்புள் கேட்கிற கேள்விகளை நான் பதில் சொல்ல மாட்டேன்னு எப்படி பிரஸ்ஸை உதாசீனப்படுத்தி 12 ஆண்டு காலத்தை ஓட்டி விட்டார் நமது பாரத பிரதமர். அப்போ அதே விஷயமாக இன்றைக்கு நான் தேர்தல் களத்திலேயே நிக்கிறது டைரக்டா CM சேரை தான் போவேன் அப்படிங்கும் போது அவருக்கு எதுக்கு பிரஸ் எல்லாம் மீட் பண்ணணும்? மீட்டே பண்ண வேணாம். எனக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது, 19 லட்சம் பேர் இன்னைக்கு புது வாக்காளர் வந்திருக்கிறான். அது போக என்னை கல்ட் கிளாசிக்காக நான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு என் மேல கிட்டத்தட்ட 100 அடி அது பேர் என்ன லைட்டு கம்பத்துல ஏறி என் முகத்தை பாக்குறதுக்கு ஒருத்தன் ஆர்வமா உட்கார்ந்து இருக்கிறான்னா அவ்வளவு ஒரு வெறித்தனமா இருக்கக்கூடியவங்களை இவர்களை மாதிரி ஆட்கள் ஒட்டுமொத்தமாக டைரக்டா எவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டிகேட் பண்றாங்க பாருங்கிறது தான் எங்களுடைய ஆற்றாமை.